அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல என்னால பிரச்சனை அவ்வளவு பெருசாயிடும் நினைக்கல. உங்களுக்கும் அண்ணனுக்கும் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? என்ன அண்ணா என்ன சொல்ற? ஐ அம் சாரி ரிஹர்சல் அக்கா. எனக்கும் ப்ராப்ளம்க்கும் நடுவுல உங்க ரெண்டு பேருக்கும். இவன் என்ன சொல்ல ட்ரை பண்றான்னா, ஐ அம் சாரி அனிகா அக்கா, நிச்சயதார்த்த ரிஹர்சல் நடக்கும்போது உங்களுக்கும் சிவாவுக்கும் நடுவுல இவனால தான் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்றான். டோன்ட் மைண்ட். இவன் வீட்ல இருக்கிறதுலயே சின்னவன், அதான் ஓவர் வால. இது வரைக்கும் இவன் யாருக்கும் சாரி சொன்னதில்ல. பட் உங்களுக்கு இன்னைக்கு சாரி சொல்லிருக்கான். அதான் மிஸ்டர் ருத்ரா ஓபராய் இப்படி வளரல் ஓபராய் ஆயிட்டாரு. அது அன்னைக்கு துப்பட்டாவை போத்து விட்டு உங்களை மூன் பக்கத்துல நிக்க வச்சேன்ல, அதனாலதான் அண்ணா அன்னைக்கு அப்படி சொல்லிட்டாரு. குப்பை தொட்டி ரோட்ல இருக்க காரணம் இருக்கு, அதோட இடம் அதான். அதை நடு வீட்டில் வைக்க முடியாது. ஐ அம் சாரி, என்னாலதான் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ப்ராப்ளம் வந்திருக்கு. அதெல்லாம் இல்ல, அதுக்கு நீ காரணம் இல்ல. பிரச்சனை ஆரம்பிச்சது கோவில்ல. அவர் கியூவை தாண்டி போனார்ல, அப்ப நான் அவர் கார் கண்ணாடியை உடைச்சிட்டேன். விண்ட்ஸ்கிரீன். அதேதான். அதுக்கப்புறம் சாணி சண்டை. கோயில சாணியை உருட்டி எடுத்து அவர் கார் மேல தூக்கி அடிச்சேன். உங்க அண்ணன் டென்ஷன் ஆகி ஹெலிகாப்டர் வர வச்சிட்டாரு. இவன் சாப்பரா? அதே என்னப்பா, நான் என் சம்பால, அவர் ஹெலிகாப்டர்ல. சம்பாவா? என்னோட ஸ்கூட்டர். ஓ, நான் என் சம்பால, அவர் ஹெலிகாப்டர்ல. ஆனா இருந்தாலும் அவருக்கு முன்ன நான் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு அவரோட ஹெலிகாப்டர் பஞ்சர் பண்ணிட்டேன். நான் ஒரு விஷயம் கவனிச்சேன். இதுவரைக்கும் எங்களுக்குள்ள நடந்த சண்டை எல்லாத்துலயும் ஜெயிச்சது என்னவோ நான் தான். சிவாவுக்கு தோத்து பழக்கம் இல்லையே. அவன் சொல்றதுதான் ஃபைனல் முடிவா இருக்கும். சிவா சிங் ஓபராய் எதுவும் தடுக்க முடியாது. அது மனுஷனா இருந்தாலும் சரி, நேச்சரா இருந்தாலும் சரி. அவர் முடிவை குப்பையில போடுங்க. ஃபுல் ஸ்டாப் வைக்கிறவளே நான் தான். இந்த மாதிரி போன கணனுங்களெல்லாம் நிறைய பாத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல் தண்ணியில சண்டை. தண்ணியில சண்டையா? அது உங்களுக்கு தெரியாதா? நான் அப்படியே பக்கெட்டோட தண்ணி எடுத்து அடிச்சேன் பாருங்க அவர் மூஞ்சில. எதுக்காக நீங்க பயப்படுறீங்க? நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன். அப்படின்னா எங்க மேல சாணியும் தண்ணியும் அடிக்க மாட்டீங்கல்ல? நான் எனக்கு இருக்கா? நான் எதுக்கு அப்படி செய்யணும்? நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க. உங்க ரெண்டு பேர் கூட நல்லா பேசலாம். அப்புறம் நான் ரொம்ப நேரமா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்க தவிக்கிறேன். உங்க ஹேர் இவ்ளோ ஷைனிங்கா இருக்கிறதுக்கு காரணம் சீயக்காயா இல்ல தினம் முட்டை போடுவீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. உங்களையும் ஒண்ணு கேட்கணும். உங்ககிட்ட நான் ஃபிட்னஸ் டிப்ஸ் கத்துக்கணும். அதெல்லாம் ப்ராப்ளமே இல்ல. ஆனா லாஸ்ட் டைம் நான் உங்களை பார்த்தப்ப அண்ணன் காரோட கண்ணாடியை உடைச்சிங்க. அப்ப டபுள் சின் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நிறைய வெயிட் லூஸ் பண்ணிருக்கீங்க. எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய பண்றீங்களோ? எப்பயாச்சும் ஃப்ரீயா இருந்தா வீட்லயே செய்வேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க. நீங்க ரெண்டு பேரும் அவரும் ரியல் பிரதர்ஸ் இல்லல? இல்ல, நாங்க கசின்ஸ். அதான். பட் ரியல் பிரதர்ஸை விட க்ளோஸ் ஆனவங்க. ஒன் ஃபார் ஆல், ஆல் ஃபார் ஒன். யா. அவரை உங்களுக்கு பிடிக்குமா? அவருக்கு உங்களை பிடிக்குமா? ம் நிஜமா? ம்